Taste the Daily. காலை எழுந்ததும் தேநீர் அருந்தும் வழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு. இப்படி நாம் பருகும் தேநீருக்காக தேயிலை செடிகளை வளர்த்து பராமரித்து பறித்து உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் வேதனையிலும் குழப்பத்திலும் உள்ளனர். யார் அவர்கள், என்ன பிரச்சனை என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். இங்கே நாம் பார்ப்பது ஊட்டி வால்பாறை போன்ற கோடை வாழிடங்கள் இல்லை. தேயிலை உற்பத்திக்காகவே அமைந்துள்ள மாஞ்சோலை எஸ்டேட் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தேயிலை உற்பத்தியில் முக்கிய இடம் வகிக்கும் பகுதிகள் இவை. ஜமீன்தாரி முறை அமலில் இருந்தபோது மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி ஆகிய பகுதிகளை சிங்கம்பட்டி ஜமீனிடம் 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தது பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம். தேயிலை தோட்ட பணிகளுக்காக நெல்லை, தூத்துக்குடி, ராஜபாளையம், தென்காசி மற்றும் கேரளாவிலிருந்து ஏராளமான தொழிலாளர்களை அழைத்து வந்து குடியமர்த்தியது. இவர்கள் 4-5 தலைமுறைகளாக வேலை செய்கிறார்கள். ஜமீன்தாரி முறை ஒழிந்த பிறகு ஒப்பந்தத்தை அரசாங்கத்துடன் புதுப்பித்துக் கொண்டது பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம். தேயிலை தொழில் மும்முரமாக நடந்த காலகட்டத்தில் ஒரு துயர வரலாறும் நிகழ்ந்தது. 1999 ஆண்டு ஜூலை 23 ஊதிய உயர்வை கேட்டு நெல்லையில் நடந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் காவல்துறையின் தடியடிக்க அஞ்சி தாமிரபரணியில் குதித்த 17 நபர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுதான் அந்த துயரம். சில ஆண்டுகளுக்கு முன்பு குதிரைவெட்டி தேயிலை தோட்டம் மூடப்பட்டது. அங்கிருந்த தொழிலாளர்கள் பிற பகுதிகளில் பணியமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் 2028 ஆண்டு குத்தகை ஒப்பந்தம் முடிவதாக கூறி தாங்கள் கைவிடப்படுவதாக கண்ணீர் வடிக்கின்றனர் தொழிலாளர்கள். திடுக்கு பண்ணிட்டு நீங்கள் உடனே நோட்டீஸ் ஒட்டிடுவோம், நீங்கள் வெளியேறுங்க, இந்த ஒரு மாதம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு எப்படி நாங்கள் இதை சொல்லவும் முடியாமல் வியாதியில் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துக்கிட்டோம். விருப்ப ஓய்வு பெறுமாறு வலியுறுத்தியதாகவும் வயது அடிப்படையில் பண பலன்களை வழங்க பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 4-5 தலைமுறைகளாக இங்கு வசிக்கும் தொழிலாளர்கள் தாங்கள் எங்கேயும் செல்ல மாட்டோம் என கூறுகிறார்கள். யாருக்கும் சொந்தமாக நிலமோ வீடோ கிடையாது. இங்கேருந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் எல்லாமே மாஞ்சோலை அட்ரஸில் தான் இருக்குது. இதை நாங்கள் எந்த அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் தான் இருக்கோம். நாங்கள் இந்த ப்ரொபோஷனல் டேக்ஸ் கட்டுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கிறது கிடையாது. ஒரு இலவச வீட்டு மனைக்கு போனாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாது அப்படிங்காங்க. இந்த மாதத்தில் எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சின்னு சொல்லி அவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுதேன், கணக்கு முடிச்சிட்டோம், எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான்னு சொல்லி அவங்க எங்களுக்கு 2 லட்ச ரூபா தாரேன்னு சொல்லுதாங்க. 2 லட்ச ரூபாயை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்து 2018 ஆண்டே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தனிக்கதை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் தங்களுக்கான நல்ல வழியாக அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர் தொழிலாளர்கள். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை இதே நீலகிரி எஸ்டேட்டில் நீலகிரியில் ஒரு எஸ்டேட்டை காலி பண்ணும்போது இதே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா 2 லட்ச ரூபா அவங்களுக்கு ஒதுக்கி அவங்களுக்குரிய இலவச வீடு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாக பண்ண சொல்லுங்க. மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட உள்ளதாக கூறப்படுவது குறித்து நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயனிடம் கேட்டோம். போர்டு மெம்பர்கள் கூட்டத்தின் முடிவுக்கு பிறகே முழுமையான விவரம் தெரியவரும் என்றும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பின்றி நிவாரணம் பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். தங்களுடைய பிற எஸ்டேட்டுகளில் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தையும் பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம் வைத்திருப்பதாக ஆட்சியர் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் புருஷோத்துடன் ரவிக்குமார்.
Taste Daily. Taste the Daily.